அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க அப்படின்னா, நாளை பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேங்களா, நம்ம டைப்பிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறோம், முக்கியம்தான். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. ஸ்கேல், பென்சில், எரேசர் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. தமிழ் ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி. தமிழ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 1.25 இல்லை 1.25 மார்க்கு, 1.25. சீனியராக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. சீனியருக்கு தான் பார்த்தீங்கன்னா 1.25. ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா 1.80. இந்த மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மார்க்கு. நீங்கள் தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர் இருங்க, சீனியர் இருங்க, 2 பேருமே பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா பதட்டம் அடையக்கூடாது. ஃபஸ்ட்டு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுறதுலாம் இருக்குது. இங்கே பாருங்க 1.8. ஓகேங்களா, ஜூனியர் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பாருங்கள் 45 மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா, நம்ம 45 மார்க் எடுக்கணும்னா எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 29 மிஸ்டேக்ஸில் இருக்கணும். இப்போ 29 மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஆட் டச் பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஓகேங்களா, 56 மிஸ்டேக்ஸ் இருந்தால் 0 மார்க். ஓகேங்களா, நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காரணம் பாருங்க. 56 மிஸ்டேக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா 0 மார்க் தான். ஓகேங்களா, இதை புரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 29 மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங். ஓகேங்களா, ஜூனியர் இது அஃபிஷியலாக இதுதான். ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னா 1.5. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீனியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 மிஸ்டேக்ஸில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். 42 மிஸ்டேக்ஸ்குள்ள இருந்தது நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 42, 43, ஓகே 44 மிஸ்டேக்ஸ் 45. நம்ம 45 மார்க் எடுக்கணும். இது எடுத்தால் பாஸ் முடியுமா? கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயில். ஓகேங்களா, இவ்வளோக்குள்ள வேணால் 43 புள்ளி தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத முக்கியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தமிழ்னா தட்டச்சு தமிழ், தட்டச்சு இங்கிலீஷ், ஆங்கிலம் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர் நிலை, ஜூனியர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது 70 பக்கங்கள் 4 தொகுதியும். நாளைக்கு என்ன டேட்டு? 30. ஓகேங்களா, 08/2024. ஓகேங்களா, 24 கரெக்டாக போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இலக்கில். ஓகேங்களா, இங்கே போட்டுருக்கு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக தகவல் பண்ண நமக்கு ஷேர் பண்ணுங்க.